அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 5/1/2022 புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மார்கழி மாதம் 21ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:32. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 7:06 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:59 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய், தனுசில் சூரியன், மகரத்தில் சனி, சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன், கும்பத்தில் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் இரவு 12 மணி வரை ராசிக்கு 5ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. சனி, சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரகங்களும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இன்று இரவு 12 மணி வரை அமர்ந்துள்ளனர். மேலும் 4ஆம் இடத்தில் சூரிய பகவான் உள்ளார். இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நல்ல மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது வாழ்வில் மகிழ்ச்சிகள் பொங்கக்கூடிய அளவிற்கு நிறைய தகவல்கள் தொலைபேசி வழியாகவோ அல்லது உங்களுக்கு மற்ற வழியிலோ வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைப்பெறுவீர்கள். உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் மகிழ்ச்சியை தருமோ அந்த விஷயங்களை நீங்கள் நல்ல முறையில் உணரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கு இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையும். எனவே உங்களுக்கு மனதிற்கு பிடித்த, மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய அனைத்து காரியங்களையும் இன்று செய்யலாம். அதில் உங்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு கலகலப்பான நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைவதால் இன்றைய தினம் உங்களது குடும்பத்திலும் உங்களுக்கு நிம்மதியான நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு அவர்களது திறமைகளை வெளிக்கொணர ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொண்டால், சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உங்களது வாய்ப்பை திறமையாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு வெற்றிகரமான முன்னேற்றத்தை அடைய முடியும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்தை மாற்றம் செய்வது அல்லது இடத்தினை மாற்றம் செய்வது, உங்களது ஊரினை மாற்றம் செய்வது குறித்த எண்ணங்கள் மேலோங்கி காணப்படும். அதில் சில எண்ணங்கள் நிறைவேறவும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் எழுத்து, இலக்கியம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மையான புதிய வாய்ப்புகள் உண்டு. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைய பெற்றுள்ளது. எனவே விளையாட்டுக்கென்று நீங்கள் தனியாக நேரம் ஒதுக்கி உங்களது மனமகிழ்ச்சியுடன் நீங்கள் உங்களது நாளை அமைத்துக் கொள்ள முடியும். வியாபாரத்தில் ஏதாவது புதிய முதலீடுகள் நல்லது லாபகரமாக இருக்கும் என்று உங்களுக்கு தோன்றினால் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்து அந்த முதலீட்டை செய்வதற்கு உதவி செய்வார்கள். தினமும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் காதலில் விழும் இயல்பை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். சற்று கெத்தாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்றைய தினம் உங்களது மனதை வென்ற காதலர் காலம் முழுவதும் உங்களை சிறிதும் குறைவின்றி நேசிப்பார் என்பதை அறியக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நீங்கள் அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு காணப்படுகிறது. இன்றைய தினம் விளையாட்டு வாழ்க்கையில் முக்கியம் என்றாலும் அதற்காக சிறிது நேரங்கள் ஒதுக்கி உங்களுக்கான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி விளையாட்டுகளில் நீங்கள் ஈடுபடுவது மகிழ்ச்சியை தரும். எனவே இன்றைய தினம் விளையாட்டுகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்பட்டாலும் அதற்கென்று நேரம் ஒதுக்கி நேர மேலாண்மையுடன் செயல்படுங்கள். விளையாட்டிலேயே முழு பிஸியாக இருக்க வேண்டாம். இதனால் உங்களது படிப்பு அல்லது உங்களது வேலைகள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் பவர் கட் அல்லது வேறு சில காரணத்தினால் காலையில் சற்று சிரமங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இன்றைய தினம் இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவிகரமாக இருந்து சில சிக்கல்களை தீர்த்து வைப்பதால் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். இன்றைய தினம் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள்.
நீங்கள் செய்யும் செயல்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் வெகுமதியும் கிடைக்க வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் தொலைபேசி வழி தகவல் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது குடும்பத்திற்கோ அல்லது உங்களுக்கோ அத்தியாவசியமாக தேவை என்று நீங்கள் நினைத்த பொருட்களை வாங்குவதற்காக போட்ட திட்டங்கள் இன்று நிறைவேற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி மற்றும் மன நிம்மதி கண்டிப்பாக ஏற்படும். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் மீது அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஊன்றுகோலாக இன்றியமையாததாக அமையும். இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல கலகலப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருப்பீர்கள். உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து மகிழ்ச்சியான கலகலப்பான சூழ்நிலையை கொண்டு வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். இதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக எழுத்து, இலக்கியம் தொடர்பான பணியில் உள்ளவர்களுக்கும் இணையம் சார்ந்த பணியில் இருப்பவர்களுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதால் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் நல்ல முன்னேற்றத்தை வாழ்வில் அடைய முடியும். நமது கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு. மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் 6. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். விளையாட்டுகளிலும் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். ஆனாலும் நேர மேலாண்மையுடன் உங்களது விளையாட்டிற்கு தேவையான நேரத்தை மட்டும் ஒதுக்கிவிட்டு விளையாடுவது நல்லது. நாள் முழுவதும் நீங்கள் விளையாடி தேவைக்கு அதிகமாக உங்களது நேரத்தை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களது திறமைகளை வெளிப்படுத்த கிடைக்கப் பெறுவீர்கள். அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் சிறப்பான பாராட்டுகளை நீங்கள் இன்றைய தினம் அள்ள முடியும். நண்பர்களே, நமது கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் போன்ற முக்கியமான விஷயங்களை வீடியோ இடையில் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் மீண்டும் அதை நீங்கள் முழுமையாக பார்த்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.